ஒரு மனிதர் சோர்வடையும் வரை நடனமாடுவது இயற்கையானது. ஆனால் நூற்றுக்கணக்கான மக்கள் நாட்கள் முழுவதும் அவர்கள் இரத்தம் வடிந்தும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டும் தொடர்ந்து நடனமாடினால் என்ன ஆகும்? ஒரு 1518ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த விசித்திரமான நோய் வரலாற்றிலேயே மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகும். ஒரு நாள் பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் ஃப்ரௌ ட்ரோஃபியா என்ற பெண் திடீரென தெருவில் வந்து நடனமாடத் தொடங்கினார். அங்கு இசையும் இல்லை, காரணமும் இல்லை. அவளது முகத்தில் மகிழ்ச்சி எதுவும் இல்லை. ஒரு வகையான பயமே இருந்தது. ஒரு வாரத்துக்குள் மேலும் 34 பேர் அவளுடன் சேர்ந்தனர். ஒரு மாதம் முடிவடையும் போது அந்த எண்ணிக்கை 400ஐ கடந்தது. அவர்கள் இடைவிடாது வெயிலிலும் மழையிலும் தொடர்ந்து நடனமாடினர். அவர்கள் கால்கள் வீங்கி இரத்தம் வடிந்தும் அவர்கள் நிறுத்த முடியவில்லை. இறுதியில் பலர் அங்கேயே இதய நோய் மற்றும் தளர்ச்சி காரணமாக உயிரிழந்தனர். அந்த காலத்தில் மருத்துவர்கள் ஒரு விசித்திரமான சிகிச்சையை பரிந்துரைத்தனர். நடனமாடத் தொடர்ந்தால் மட்டுமே இந்த நோய் குறையும் என்று நம்பி அவர்கள் நகரத்தில் சிறப்பு மேடைகள் அமைத்து இசைக்கலைஞர்களை அழைத்து வந்தனர். ஆனால் இது நிலைமையை மேலும் மோசமாக்கியது. நூற்றுக்கணக்கானோர் நடனமாடும் போதே உயிரிழந்தனர். இது விஷமிட்ட உணவால் ஏற்பட்டதா அல்லது கூட்ட மனோவியாதியால் ஏற்பட்டதா? இது இன்று வரை தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே உள்ளது. உயிர்களை வாங்கிய இந்த விசித்திரமான நடன கதையை உங்களுக்கு பிடித்ததா? இதே போன்ற மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்காக இப்போது எக்கோஸ் ஆஃப் டைமை சந்தா செய்யுங்கள்.